சகல பரிசுத்தவான்களோடு கூட இந்த நாளில் நாமும் சபை கூடுகிற ஆண்டவர் நமக்கு செய்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாம் எல்லாரும் ஒரு புது உடன்படிக்கையை கண்டவர்களாய் அதற்குள்ளே நுழைந்தவர்களாய் இருக்கிறோம். நம்மள அநேகர் புது உடன்படிக்கையின் சத்தியத்தை வருஷங்களாய் நாம் கேட்டுக்கொண்டிருந்தாலும், அவைகளை பழைய ஏற்பாட்டை வாசித்தாலும், ஒரு புது உடன்படிக்கையின் ஆவிக்கு புது உடன்படிக்கையின் சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். நாம் எல்லாரும் ஒரு புது உடன்படிக்கையின் ஆவிக்கும் புது உடன்படிக்கை கீழும் நாம் வரணும். பழைய உடன்படிக்கை சீனாய் மலை மோசே, புது உடன்படிக்கை சியோன் மலை இயேசு. எத்தனையோ காரியங்களை நாம் சொல்லலாம். நம்ம வருஷங்களாய் கேட்டாலும் நாம் அந்த விஷயத்தில் மந்தமுள்ளவர்களாக இருக்கிறோம். தயவு செய்து ஆவியானவரே, எனக்கு புது உடன்படிக்கையின் சத்தியம்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், புது உடன்படிக்கையின் சத்தியம்னு சபைன்னு நான் கேட்டுட்டு இருக்கேன், அதை எனக்கு விளங்க பண்ணணும்னு சொல்கிறோம். புது உடன்படிக்கையை அப்போஸ்தலன் நமக்கு அவர் பிரசன்ட் பண்ணுகிற விதம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2 இந்த வாழ்வு வெளியே இருந்து கொடுக்கிற ஒரு அழுத்தத்தினால் உண்டாகிறதல்ல. வெளியிலிருந்து உண்டாகிற போதனைகள் தேவைப்படுது, போதிக்க வேண்டியிருக்கு. மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டிய நாம் தானே இன்னும் குழந்தைகளாக அநேகர் இருக்கிறோம். காலத்தை பார்த்தால் நாம் எவ்வளவோ வளர்ந்துருக்கணும், ஆனால் நமக்கு ஒரு சிலருக்கு எந்த பாரமும் கிடையாது, அல்லது வாழணும்ன்ற பாரம் கூட கிடையாதுன்ற பயம் நமக்கு இருக்கத்தான் செய்யுது. இது ஏதோ வெளியிலிருந்து நம்மளை உந்தி தள்ளுகிற ஒரு உந்துதலாய் வருஷங்களை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். கூடாது, அது அப்படி இல்லை. இது உள்ளே இருந்து ஊறுகிற நீரூற்று. கிறிஸ்தவ வாழ்வை நாம் தேவ அன்பை ஒருவேளை ஒரு பக்கெட் அளவு நாம் அறிஞ்சிருக்கலாம். அது ஆரம்பம். எத்தனை வருஷங்களாக கேட்டது தான் திரும்ப சொல்கிறேன். ஒரு பக்கெட் அளவு தண்ணி மாதிரி தேவ அன்பை நாம் அறிந்திருக்கலாம். அது ஆரம்பம், அப்படி இருக்கலாம். ஆனால் அது போக போக ஒரு பெரிய தடாகம் போல, ஒரு நதி போல மாறுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவ அன்பில் நாம் எல்லாரும் வளர நாம் அழைக்கப்பட்டவர்கள். எத்தனை பேருன்னு தெரியல இங்கே தேவ அன்பை புரிந்து அறிந்து விசுவாசித்து அதிலே நிறைவாய் ஆகணுமேன்னு தேடுகிறவர்கள். நான் சொல்கிற மாதிரி ஜான் பக்கெட்டு தண்ணி அளவிலே தேவ அன்பை கொஞ்சோண்டு கண்டு அதிலேயே எல்லாம் முடிந்து போனது போல இருக்கிற தங்கள் சுயபுத்தியை சாருகிறவர்கள். அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னும் சொல்லப்போனால் புது உடன்படிக்கையின் ஆவியில் நம்ம வாசித்தால் அது கணுக்கால் அளவு மட்டுமல்ல, கணுக்கால் அளவு நனைஞ்ச உடனேயே எதையோ ஒரு சில நீதிகளை செய்த உடனே நமக்கு அப்படியே முடியெல்லாம் சிலிப்பிக்குது. அது கணுக்கால் அளவு. இன்னும் ஆழம் இருக்கிறது, அது முழங்கால் அளவு. அது இன்னும் ஆழம் இருக்கிறது, இடுப்பளவு. அது இன்னும் ஆழத்தில் போக வேண்டியிருக்கிறது, நீச்சல் அளவு. கிறிஸ்துவ வாழ்க்கை நாம் எத்தனை முறை நம்ம கேட்குறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ ஒரு இடத்துல தேங்கி அதிலேயே திருப்தி கொண்டு தேன்கோட்டையும் மிதிக்கிற வாழ்வு அல்ல. சுயநீதியினால் நிறைந்து மனம் அப்படியே பரிசேயர்களை போல எப்போ பார்த்தாலும் கடுன்னு எப்போ பார்த்தாலும் சுயநீதியில் நிரம்பி எப்போ பார்த்தாலும் பிறரை பொறாமையினாலும் கசப்புனாலும் பார்க்கிற ஒரு வாழ்வு அல்லது. சுயநீதிக்காரர்களால் பிறர் மேலே இறக்கமாகவே ஒரு நல்ல சமாதானமே இருக்க முடியாது, ஐக்கியமாகவே இருக்க முடியாது. சுயநீதி அவ்வளவு கேடு. தேவனோடும் மனுஷரோடும் இருக்க முடியாதது சுயநீதி. அப்படியே கிறிஸ்தவ வாழ்வு அது எப்படி இருக்கு? நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல. நம்ம பயப்பட தேவையில்லை, நம்ம சத்தியத்தை அறியணும், அவ்வளவுதான். புது உடன்படிக்கை அறிந்தோம்னா அது நம்முடைய வாழ்க்கையில் அப்படி மந்தாரமாக அப்படி ஒரு இருட்டு அப்படி ஆரம்பித்தாலும், துவக்கம் ஒரு அற்பமாய் அப்படி இருந்தாலும், அது முடிவு
பிரதானமாய் பிரகாசமாய் போய் முடியத்தான் செய்யும். அது அன்பிலே வளர்கிறது. அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி நாம் வளர்கிற வாழ்க்கை. கிறிஸ்தவ அன்பில் சுயநீதியில் இல்லை, நாம் அதை இதையும் செய்கிறதில் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை எதையோ ஒன்று உந்தி தள்ளி அதை இதையும் நம்ம செய்ய வைக்கிறதல்ல, அது மதம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் பவுல் பேசுகிற அந்த புது உடன்படிக்கை, அதை 2ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அதை வாசிட்டு நாம் 5ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். பழைய உடன்படிக்கை எழுத்து, சுயநீதி, மனுஷன் உண்டாக்குற நீதி, மனுஷனால் கற்பிக்கப்பட்ட தெய்வ பயம், மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனை. அப்படிதான் ஆண்டவர்லாம் சொன்னார். அது எழுத்து. அது என்ன செய்கிறது? மனுஷனை கொல்லுது, வாழ வைக்கிறது இல்லை. எப்போ பார்த்தாலும் ஒரு காண்டம்னேஷன், எப்போ பார்த்தாலும் ஒரு குற்ற உணர்வுக்கே வருது. நான் நெடுமுழங்கால் போடலைன்னா குற்றம், பைபிள் காலையில் படிக்கலைன்னா குற்றம். நான் படிக்க வேண்டாம்னு சொல்ல, தப்பாக விளங்கிட்டு இருக்கக்கூடாது. படிக்கலைன்னா குற்றம், ஜெபிக்கலைன்னா குற்றம், அது செய்யலாம் இது செய்யலாம், எப்போ பார்த்தாலும் ஒரு குற்ற மனசாட்சி. இதெல்லாம் தேவன் கொடுக்கிற வாழ்வு அல்ல. தேவன் கொடுக்கிறது எப்பவுமே ஃப்ரீடம், விடுதலை தான் புது உடன்படிக்கை. புது உடன்படிக்கைன்னு சத்தியம்னு சொல்லுமே, அது விடுதலை கொடுக்கிற வாழ்வு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க. எல்லா பாண்டேஜ், எல்லா கட்டுக்கிட்டு நம்மளை விடுதலையாக்குறது தான் புது உடன்படிக்கை. அது என்ன செய்கிறோம் என்ன செய்யலைங்கிறத பொறுத்து இல்லை, எப்படி இருக்கிறோங்கிறது புது உடன்படிக்கை. சத்தியத்தை அப்படி புரிஞ்சுக்கிறோம் கௌரவமா. என்ன செய்கிறோம் என்ன செய்யலைங்கிறத வச்சு அளக்கிறதல்ல புது உடன்படிக்கை. நாம் எப்படி இருதயத்தில் இருக்கிறோம் என்கிறது தான் புது உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை என்ன? தொடாதே, ருசி பாராதே, அதை செய்யாதே, இதை செய்யாதே, இதை செய், அதை செய்கிறது. புது உடன்படிக்கை எப்படி இருக்கிறோம், இதயத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம். கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை தந்தாரே, தம்முடைய ஆவியை தந்தாரே, சதையில் எழுதினாரே, ஆவியினால் எழுதினாரே. அந்த ஆவியில் நான் எப்படி இருக்கிறேன் என்கிறதான் புது உடன்படிக்கை. நான் என்ன செய்கிறேங்கிறதால இல்லை, என்ன செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவனா ஏமாந்துட்டாங்க. எப்படி நாம் இருக்கிறோங்கிறது மட்டும்தான் அங்கே நிலைக்க போகுது. அது கொல்லுகிறது. 6ஆம் வசனம், புது உடன்படிக்கையின் அடிமைகளாய் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை. பழைய உடன்படிக்கை மனுஷன் தன்னை தகுதிப்படுத்துறது, புது உடன்படிக்கை தேவன் மனுஷனை தகுதிப்படுத்துறது. அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாக இல்லாமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. அது என்னவா இருக்கிறது? ஆவியை உயிர்ப்பிக்கிற ஒரு வாழ்வாய், ஆவியில் பரிசுத்தம் உண்டாக்குற வாழ்வாய் இருக்கிறது. ஆண்டவரை பற்றி எழுதியிருக்கு. தேவன் எப்படி வெளிப்பட்டாங்க? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அப்படி படிச்சிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? எங்கே இருக்கு? தீமோத்தேயு புத்தகத்தில் 1 தீமோத்தேயு 3:16 3:16 தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். யார் வெளிப்பட்டது மாம்சத்தில்? புரியுதா? நம்ம விளங்கி இருக்கோமா? இயேசுவை நாம் எப்படி பார்க்கிறோம்? அவர் தேவன். அவர் தன்னை இந்த பூமியில மனுஷனாய் மாம்சமாய் வெளிப்படுத்தினார். அவர் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். ஆவியில நம்ம என்ன வேணாலும் செஞ்சு அகாஜுகா பண்ணிடலாம், ஆவி கபடாய் போகலாம். அப்ப புது உடன்படிக்கை உயிர்ப்பிக்கிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிற ஒரு வாழ்வு தான் புது உடன்படிக்கை. அது எப்படி உயிர்ப்பிக்கிறது அப்படின்னு அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எத்தனையோ முறை படிச்சிருக்கிறோம். 14ஆம் வசனம், கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை யாரும் இல்லை, மனுஷர்கள் அல்ல, மனுஷர்கள் நெருக்கி தள்ளல, மனுஷ பயம் அல்ல, தெய்வ பயமும் நரக பயம், அந்த பயம் இந்த பயம் அல்ல. அது புது உடன்படிக்கையில் நரக பயமே அற்றவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அதனுடைய அர்த்தத்தை நான் சொல்றதை புரிஞ்சுக்கிறோம். எப்படி வேணாலும் வாழலாம்ன்ற அர்த்தத்தில் நான் சொல்ல.
அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று அறிந்தவர்கள். அவர்கள் அது வந்துருமே, இது வந்துருமே, இது வந்துருமே, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது தவிர்க்கிறவர்கள் அல்ல. இதை செஞ்சால் சாபம் வந்துருமே, அதை செஞ்சிருந்தா அப்படி வியாதி வந்துருமே, இதை வச்சு செஞ்சால் பணம் கையை விட்டு போயிருமே, இதை செஞ்சால் கல்யாணம் நின்று போயிடுமே அப்படின்னு இல்லை. அவர்கள் நம்முடைய பரிசுத்தத்தில் எதை பேஸ் பண்ணியிருக்கு? எதையோ ஒரு மையப்பொருளை வச்சிருக்கு. இதை செஞ்சால் அது போயிருமே, அதை செஞ்சால் இதை போயிருமே, விடக்கூடாது. அதனால் எப்படி இருக்கணும்? நம்ம ஏன் பாவம் செய்யாமல் இருக்கிறோம்? அதுக்கு இருக்கிற சூத்திரதாரி தான் யாரு? ஏதோ ஆசீர்வாதமும் ஏதோ பயங்களும் அதான் நம்மளை பரிசுத்தப்படுத்துதா? இல்லை. அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்குது. தேவ அன்பு எங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்ட அன்பு, அதாவது பக்கெட் அளவு வந்த அன்பு. இப்போ அந்த அன்பு பொங்கி வழிந்து அது ஒரு தடாகம் போல ஆகி அது இன்னும் பெருகி பெருகி நீர்விட்டு போல அப்படியே நதி போல வாகுற அன்பு தேவ அன்பு. அப்படி நம்ம வளர நாம் தேவன் அப்படித்தான் நம்ம அழைத்திருக்கிறார். எதுவுமே சுணக்கமாக இல்லாமல், எதுவும் சலிப்பு இல்லாமல், தொடர்ந்து ஒரு உற்சாகமாய் சந்தோஷமாக ஓடுகிற வாழ்வுக்கு வெளியிலிருந்து யார் உந்திக்கிட்டே இருப்பா? நம்மளை உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கவங்கள 10 நாள் பார்க்கறனா முடிஞ்சு போயிடும் கதை. கிறிஸ்துவின் அன்பு நம்மளை நெருக்கி ஏவுகிறது. ஏன்? அவர் எனக்காக மரித்திருக்கிறார். எனக்காக அவர் மரித்திருக்கிறார். வாழுகிற நான் 15 இனி எனக்காக வாழ முடியாது. எனக்காக மரித்து எனக்காக எழுந்தவருக்கென்று நான் வாழும்படிக்கு அவர் எனக்காகவும் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானித்திருக்கிறேன். நான் புது சிருஷ்டி. 17ஆம் வசனம், 18ஆம் வசனம், இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. இந்த புது வாழ்வு தேவனால் உண்டாயிருக்கு. எத்தனை பேர் பழைய உடன்படிக்கையில் அல்லல் பட்டுக்கிட்டு கிடக்கிற மாதிரி தெரில. நம்ம எத்தனை வருஷங்களாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் புது உடன்படிக்கைக்குள் வந்து ஒரு ஃப்ரீயாக, ஒரு சந்தோஷமாய் சமாதானமான வாழ்க்கை வாழ நாம் பழகாதவர்களாக இருக்கிறவர்கள் உண்டு. புது உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை நம்ம முற்பிதாக்களால் கை கொள்ள முடியாமல் போனது. நம்ம எரேமியாவில் வாசிக்கிறோம், நான் அவர்கள் புருஷனாயிருந்தும் நாயகராயிருந்தும் அவர்கள் என் உடன்படிக்கையில் நிலை நிற்கவில்லையே. அந்நாளுக்கு பிற்பாடு நான் என் பிரமாணங்களுடைய மனதில் வைத்து இருதயங்களில் எழுதி அவைகளை கை கொள்ளும்படி நடக்கும்படிக்கு நான் பண்ணுவேன் என்பதுதான் புது உடன்படிக்கை. அப்போ அடிப்படை தேவ அன்பும் தேவனுடைய வார்த்தையும் நம்முடைய இருதயங்களிலே வந்து நம்மளை வாழ வைக்கிற ஒரு வல்லமை. அது தேவ பலன். சுவிசேஷத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு பேசும்போது ஒரு சிலர் அப்படியே பழைய இது மாதிரி வந்துட்டோம். அப்படியே ஒரு மாதிரி தூக்கமாயும் அப்படியே ஒரு மாதிரி மணி பார்த்தா 10:50. நாம் காரியங்களை அப்படி இப்படி யோசிக்கக்கூடாது. இது தேவனே நம்முடைய உள்ளத்தில் எழுதி இயக்கி தேவனே நம்மளை அசைய பண்ணுகிற வாழ்வு, நடக்கிற வாழ்வு. அதனுடைய அர்த்தம் அப்போ நான் ஒன்றும் செய்ய வேண்டாமா? நான் அடிமைன்னு சொல்கிறவன். நான் என்ன சொல்கிறேன்? நான் ஆண்டவருக்கு, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு வந்தவன். அவர் என் மூலமாக என்னை கொண்டு அவர் செய்கிறார் தம்முடைய நாம மகிமைக்காக. கிறிஸ்தவ வாழ்வை நம்ம அப்படி தான் விளைவிக்கணும். எத்தனையோ முறை வாசித்திருக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம். இன்னும் சலிப்பு இருக்குதா? இந்த புது உடன்படிக்கை இன்னும் எதுவும் கட்டாயமாக இருக்கா? சபை கூடுதல் கூட நமக்கு ஒரு கட்டாயமாக இருக்கா? எதுனாலும் ஒரு நிர்பந்தம் நம்ம மேல் இருக்கிறதா? என்ன விஷயம்னாலும் தேவ அன்பை தவிர வேற எந்த நிர்பந்தமாவது நம்ம மேல் இருக்கிறதா? அப்படியானால் நாம் தேவனை அறியாத பழைய உடன்படிக்கையின் மக்கள். இன்னும் சொல்லப்போனால் பழைய உடன்படிக்கை கூட அறிஞ்சோமானே தெரியல. எந்த நிர்பந்தமும் நாம் நம்ம மேலே இருக்குன்னு இன்னும் உணர்ந்தோன்னா நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு தான் யோசிக்கணும். எப்பவும் ஒரு அழுத்தம், யாரோ மனுஷர் அழுத்தம், ஏதோ ஒரு அழுத்தம் நம்மளை நிர்பந்தப்படுத்துகிறது. கிறிஸ்துவின் அன்பை தவிர வேற ஏதாவது என்னை நிர்பந்தப்படுத்தினால் நான் இன்னும் மறுபடியும் பிறந்தேனா அல்லது புது உடன்படிக்கை வந்திருக்கேனான்னு நான் கேட்கணும். பழைய உடன்படிக்கையில் ஒரு மனுஷனை பற்றி நான் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம். நமக்கு தெரியும், யாக்கோபு ராகேல். யாக்கோபு தன்னுடைய மாமன் வீட்டுக்கு வந்தார். அங்கே வந்தபோது எப்படி ஒரு 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 கிறிஸ்தவ வாழ்க்கை நல்ல அருமையாக சொல்லலாம். இதான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையாக இருக்கணும்.
18ஆம் வசனம். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றார். ஒரு காரியத்தை செய்கிறான், அதுக்கு முன்னாடி அவன் சொல்றதை பாருங்க. நாமும் தான் செய்கிறோம், என்னமெல்லாமோ செய்கிறோன்றோம். ஆனால் அவன் சொல்றது என்ன சொல்கிறான்? பிரியப்பட்டு. 18 முதல்ல ராகேல் பேரில் பிரியப்பட்டு. 20ஆம் வசனம். அந்தப்படியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். எப்படி வேலை செய்தான்? எப்படி வேலை செஞ்சான்? என்ன ஒன்றும் சொல்ல புரியலையா? பிரியப்பட்டு. கவனை வேற எங்கேயோ வச்சிருக்கீங்க போல. பிரியப்பட்டு 7 வருஷம் வேலை செஞ்சான்னு சொன்னானே, எப்படி? பிரியப்பட்டு. அடுத்து, அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே. என்ன எழுதியிருக்கு? பிரியத்தினாலே. பிரியப்பட்டு வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே வேலை செய்தான். அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாய் தோன்றும். அப்ப கிறிஸ்தவ வாழ்வு எப்போதுமே தேவன் மேல் பிரியம் கொண்டு, என் மேல் பிரியம் கொண்டு ஒருத்தர் வந்தாரே அவர் மேல் நான் பிரியம் கொண்டுங்கிறதான் புது உடன்படிக்கை. எதுவுமே நமக்கு சலிப்பாய், எதுவுமே நமக்கு பாரமாய் அவருக்காக ஓடணும்னு தான் இருக்குமே தவிர, அவருக்காக என்ன செய்ய முடியும்னு தான் இருக்குமே தவிர, அவருக்காக என்னை எப்படி கொடுக்கலாம் என்று தான் இருக்குமே தவிர, அவருக்காக என்ன இழக்கலாம் என்று தான் இருக்குமே தவிர, நான் திரும்பவும் சொல்றேன், இல்லைன்னா இது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. யாரா இருந்தாலும் சரி. சும்மா நான் ஒரு நல்ல சபையில் உட்காந்துருக்கிறோம், நான் யோசிச்சுருக்க முடியாது நான் பெரிய மூப்பராக இருக்கிறேன்னு. அது இல்லை. மூப்பராக வரல, ஆராதிக்கிறவனாக வந்திருக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவரை ஆராதிக்க வந்தவர்கள் நாம். அவர் மேலே கொண்ட பிரியம் இருக்கா? அவருக்கு மேலே கொண்ட பிரியத்தினால் வேலை செய்தான். 7 வருஷம் வேலை செய்தான். அந்த 7 வருஷமும் அவனுக்கு கொஞ்ச நாள் போல தோன்றுது. கிறிஸ்துவ வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு காரணம், காலை தூரம் அவருடைய கிருபை காலையில் எழுந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன்? தேவன் மேல் கொண்ட பிரியம். நான் எழுந்தால் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அவ்வளோதான். புது நாள். நேற்றுக்கு நான் என்ன செய்தேன், என்ன கணக்கு கூட்டி பேப்பரில் எழுதிட்டு உட்காந்துல்ல. என் நீதி, சும்மா இந்த சமுதாயம் செய்கிற நீதியெல்லாம் பெருசாக நமக்கு படுது. இந்த சமுதாயத்தில் சாதாரண மத மனுஷர்கள் செய்கிற நீதியெல்லாம் நமக்கு பெரிய நீதிகளாக படுது. இங்கே சபைக்கு வந்த பிறகு நான் அதை செய்தேன், இதை செய்தேன், இதெல்லாம் இப்போ வெளியில் போய் கேட்டால் கூட அவங்களே சொல்லுவாங்க, அதெல்லாம் அவங்க செய்கிற நீதி தான். நம்ம விசேஷித்து செய்கிறது என்ன? ஆண்டவரே கேட்டாங்க மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில், ஆயக்காரரும் பாவிகளும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? எப்படி செய்கிறார்கள்? எப்படி செய்கிறார்கள்? நாம் படிக்கிறதில்ல வேதத்தை நம்ம படிக்கிறதில்ல. நாம் அதெல்லாம் நம்ம எங்கேயோ 3வது இடத்துல கேட்டு காதில் கேட்டுக்கிட்டு நான் வண்டிகளை ஓட்டி கொண்டிருக்கோம். அப்படி செய்கிறார்கள் அல்லவா என்கிறது எப்படி எழுதிக்கணும் பாருங்க. அஞ்சாம் அதிகாரம் கடைசி 44 வாசித்து பாருங்க. 44 இல்லை, 43 எல்லாமே மறந்துட்டோம். நான் அப்படி தான் யோசிக்கிறேன், எல்லாமே மறந்துட்டோம் நாம். ஏன்னா நம்ம கிறிஸ்துவின் அன்பினால் உந்தப்பட்டு நாம் ஒன்று செய்யாமல் பல நிர்பந்தங்களுக்குள்ளே நாம் காரியங்களை செய்கிறதுனால எதுவும் நமக்கு மறக்கத்தை, ஒரு பதற்றத்தில் இருக்கிறோம், ஒரு பயத்தில் இருக்கிறோம், ஒரு இழைப்பாறுதல் இல்லை, ஒரு மன அமைதியில் நாம் இல்லை, ஏதோ ஒரு நிர்பந்தம். வேலைக்கு 8:45னா 8:44 இருக்கிறோம். இங்கே 10 மணிக்கு சபனை இங்கே வரும்போது தான் வண்டி சர்ன்னு வருது.
அப்படியே பறக்க பறக்க இறங்குற மாதிரிலாம் தோணுது. ஏன் அவ்வளோ அவசரம்? இருக்கிறது 2 பேர், சாப்பிட்டாலும் போச்சு, சாப்பிடனாலும் போச்சு, அவ்வளவுதான். நீ யோசித்து பாருங்க. கேட்டால் நம்ம நீண்ட வரலாறு பேசுகிறோம். நாங்கள் அப்போ அப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருந்தான்னு கேட்க, இப்போ நீ இப்படி இருக்கோம். யோசிப்பா. இதெல்லாம் நான் சொல்கிறது என்ன சொல்கிறேன்னா, இதுக்கெல்லாம் வேறு யாரோ உந்திக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. உந்துதல் விட்டுனா நின்றுச்சு. பொம்மைக்கு கீ கொடுக்குற மாதிரி தான். கிருன்னு விட்டுட்டா அந்த கீ போனோடனே அது நின்றுடும். கிறிஸ்தவ வாழ்வு உள்ளே இருந்து உந்தி தள்ளுகிறது. விசேஷமாய் செய்கிறது என்ன அப்படின்னா, சகோதரரை மாத்திரம் 47 வாழ்த்துவீர்களானால். விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள். இந்த உலக மனுஷரும் அப்படியே தானே செய்கிறாங்க. நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஒரு கிறிஸ்தவன் விசேஷித்து ஒன்று செய்கிறான். அது என்ன அப்படின்னா, தேவ அன்பினால் உந்தப்பட்டு தேவன் மேல் கொண்ட பிரியத்தினால, என்மேல் பிரியப்பட்டு ஒருவர் வந்தாரே, தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறோட நிந்தை என்மேல் விழுந்தது என்று சொல்லி ஒருவர் என்னை தேடி வந்தாரே என் ஆண்டவர். தன்னுடைய எல்லா பிரியங்களையும் விட்டு செல்ல பிள்ளையாக இருந்தவர் எழுதியிருக்கு நீதிமொழிகள் 8. செல்ல பிள்ளையாக இருந்தேன், எல்லாவற்றையும் விட்டு அடிமை என்றும் எடுத்த மனுஷன் சாயலாய். நமக்கு வர வேண்டிய ஆக்கினை அவர் மேல் வந்தது. என் நிந்தை அவள் சுமந்தார். பரியாசங்கள், அவமானங்கள், நிந்தைகள் அவர் ஏற்றுக்கொண்டார். என்மேல் பிரியம் கொண்டு ஒருவர் இப்படி வந்தாரே இந்த பூமிக்கு, அவர் மேல் வைக்கிற பிரியத்தினால், இந்த பிரியத்தையும் அவர் மேல் நாம் வைத்தவர்கள் அல்ல, இந்த பிரியத்தையும் உண்டு பண்ணுகிறவர் தேவன். தேவனே நம்முடைய உள்ளத்தில் தேவ பிரியத்தை வைத்து, தேவனை பிரியப்பட வைத்து. இப்போ பார்க்குறான், என்ன பார்க்குறான்? ராகேலை பார்க்குறான். யாக்கோபு சும்மா பாருங்க, ராகேலை பற்றி என்ன எழுதியிருக்கு? ராகேலோ 17 வசனம். ராகேலோ பிரதர், நம்ம ஏமாறக்கூடாதுங்க. ஒரு சிலர் வருஷங்களாக சபையில் இருக்கிறோம்னு நல்ல சத்தியத்தை கேட்குறோம்ங்கிறத தவிர வேறு அகம்பாகம் வேறு எதுவும் இருக்கிறதில்ல. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுண்ணா. ரொம்ப மனமேட்டிமை உள்ளவளாக நம்ம மாறுறோம். ஏன்னா நம்ம இருக்கிற இடம் அப்படி. மனமேட்டிமை உள்ளவளாக ஆகிறதுக்காக நம்ம இங்கே வரல. மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவளாக. இதுக்கு நம்ம யாரோ ஒரு பதில் ஜெபம் பண்ணாங்க, இந்த சத்தியத்திற்கோ எவ்வளோ வேணும்? நல்ல வாய் சொல்லுதா, இதே சொல்லுதா? என்ன எழுதியிருக்கு? ராகேலோ ரூபவதி, கிறிஸ்துவோ 10,000களில் சிறந்தவர், அந்த கேடு அடைந்தார் என் ஆண்டவர். பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை, எல்லாரும் புறக்கணித்தார்கள், நானும் அதிலே அவரை புறக்கணித்தவன். ஆனால் என் ஆண்டவர் என்மேல் பிரியப்பட்டு மாட்டு தொழுவத்துக்கு மரியம்மா மூலமாய் வந்தாரே. எப்படி வந்த? பரிசுத்த ஆவியானவர் மரியம்மா மூலமாக எப்படி வந்தாங்கன்னு தேவதூதர்கள் சொன்னாங்க. இதோ சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, பயப்படாது. இதாய் அந்நியனாய் வந்தேன்னா தேவதூதன் என்ன பாட்டு பாட? சும்மா சொல்லுங்க. தெரியலங்கிறது மௌனமெல்லாம் இல்லை, தெரியலன்னா தெரியல தான். என்னது? இதோ மனுஷர் மேல் பிரியமும் இல்லையா? அப்படி அப்புறம் சொன்னாங்க. இவனுக்கு ஏன் சொல்லணும்னா, தூங்கக்கூடாதுன்னு தான் கேட்குறேன், நீங்கள் எனக்கு சொல்லணும் இல்லை. இதோ மனுஷர் மேல் பிரியமும் பூமியிலே. அப்போ மனுஷன் மேல் பிரியம் கொண்டு ஒருவங்க வந்தாங்களே என்னை நோக்கி. இயேசுவோ 10,000களில் சிறந்தவர். அவர் அந்த ராகேலுக்காக 7 வருஷம் அப்படி கொஞ்ச நாள் மாறி போனதுக்கான காரணம், ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு ஆண்டவர் நம்முடைய கண்களுக்கு எப்படி படுறாங்க?
அவருடைய பரிசுத்தத்தின் அழகு அப்படி நம்ம பார்க்க முடியுதா? அவர் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையின் அழகு நம்மளை அப்படி ஈர்க்குதா? இந்த பரிசுத்தத்தை நான் அடையத்தான் அழைக்கப்பட்டேன்னு ஒரு ஈர்ப்பு இருக்குதா நமக்கு? அப்படின்னா அவர் மேல் பிரியப்பட்டு, என் மேல் பிரியப்பட்டு வந்தவர் மேல் நான் பிரியப்பட்டு 7 வருஷம் அவளுக்காக வேலை செஞ்சது அவனுக்கு கொஞ்ச நாள் மாதிரி போயிடு. எதுவுமே சலிப்பாருங்க. நான் தேவ கிருபையில் அப்படி தான் என்னை பார்க்கிறேன். எதுவுமே சலிப்பாக தோணக்கூடாத ஆண்டவரேன்னு தான் இருக்கிறேன். ஒரு ஆளை சந்திக்கிறதுக்காக 200 ரூபா இல்லை 300 ரூபா பெட்ரோல் போட்டுக்கிட்டு போகணும்னாலும் போகணும். அப்படி சலிக்கக்கூடாது. அதான் என் ஆண்டவர். ஒரு ஆளை சந்திக்கிறதுக்காக எவ்வளவு தூரம்னாலும் போனார் என் ஆண்டவர். கிறிஸ்தவ வாழ்க்கை என்னத்தினால 38 வருஷமா ஒருத்தன் குளத்துக்கிட்ட படுத்து கிடந்தான். அவனை பார்க்க ஏன் போனார்? போகலன்னா அப்படிதான் கேட்பாரா ஏன் போகலன்னு? சொல்லுங்க. ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்க. ஏன் போனார்? என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றீங்க? அவன் மேல் பிரியம். அவன் மேல் பிரியம், அவ்வளோதான். அப்போ தேவன் மேல் நம்ம பிரியம் கொண்டா நமக்கு எதுவுமே பெருசாக தோணாது. எதுவும் பாரமாக எதுவும் தோணுதுன்னா தேவன் மேலே நமக்கு பிரியம் இல்லைன்னு தான் அர்த்தம். அல்லது தேவன் நம்ம மேல் வைத்த பிரியத்தை நம்ம புரியலன்னு அர்த்தம். புது உடன்படிக்கைக்கு நம்ம வரல. எதுவுமே ஒரு கட்டாயமாய் செய்து கொண்டிருக்கிற இன்னும் நம்ம புது உடன்படிக்கையை காணலை. நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரான இயேசு நமக்காக வரும். அந்த பழைய உடன்படிக்கையின் மத்தியஸ்தன் மோசே, மரித்த மனுஷன். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரோ கிறிஸ்து, சாவை வென்றவர், மரணத்தை காணாதவர், என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பார் என்று சொல்லப்பட்டவர் நம்முடைய மத்தியஸ்தர். இன்றைக்கும் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற அந்த மத்தியஸ்தர். அப்படிப்பட்ட பிரியம் கொண்டு அந்த ஆண்டவரை நம்ம பின்பற்றி வர்றோமா? அதான் புது உடன்படிக்கை. புது உடன்படிக்கை அன்புனால், கிறிஸ்துவின் அன்புனால். ஒருவேளை தயவு செய்து நமக்கு ஒன்றும் புரியலைன்னா பரவாயில்ல, ஆண்டவரிடத்தில் போய் நான் செய்கிறத சொல்கிறேன். ஆண்டவரிடத்தில் போய் உட்காந்து, ஆண்டவரே அன்பு புரியலை, அன்பு என் உள்ளத்தில் ஊட்டப்பட்டிருக்கானே எனக்கு புரியலை. இப்போ பாடணும்ல ஒரு துதியில் ஒரு வசன வாசித்தார்ல, அது வெளிப்பாடு புஸ்தகம், வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் எப்படி எழுதிருக்குன்னு பாருங்களேன். 14ஆம் அதிகாரத்தில் புதுப்பாட்டுன்னு வார வாரம் ஏதோ புதுசாக ஒரு பாட்டை செலக்ட் பண்ணி பாடுற புதுப்பாட்டு இல்லை. என்ன எழுதியிருக்கு? 14ஆம் அதிகாரம். அங்கே இருக்கிற ஜனங்களை பற்றி 2ஆம் அதிகாரம். நான் கேட்ட சத்தம் நடுப்பகுதியில் வாசிக்கிறேன். சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலை வாசிக்கிற ஓசையாக இருந்தது. 1ஆம் வசனத்தில், இதோ சியோன் மலையின் மேல், சீனாய் மலையின் மேல் இல்லை, சியோன்னா சபை, ஆண்டவருடைய வீடு. நீங்கள் எப்படி வேணாச்சு. சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரை நிற்க கண்டேன். அவர்கள், 3ஆம் வசனம், அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அதை எப்படி எழுதிருக்கு பாருங்க. அடுத்து அந்த பாட்டு அவர்கள் பாடின புது பாட்டு. பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 1,40,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாத பாட்டு. எல்லாரும் கற்றுக்கொள்ளுகிற பாட்டு என்ன? ஈஸியாக கற்றுக்கொள்ளுகிற பாட்டு. குறை, முறுமுறுப்பு, குற்றம் சாட்டுகிறது, எல்லோரும் ஈஸியாக கற்றுக்கிறது. நீங்கள் போய் தின்னு பாருங்கள். பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு நிற்கிறீங்க, பஸ்ஸு வரல, அங்கே பாடுற பாட்டை பார்த்துருக்கீங்களா? பக்கத்தில் நிற்கிறவங்க. நாம் மீட்டுக்கொள்ளப்பட்டிருந்தால் ஆமான்னு இருக்க மாட்டோம். நம்ம மீட்டுக்கொள்ளப்பட்டிருந்தால் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த பஸ்ஸு வராதுக்காய்
ஸ்தோத்திரம். நான் அப்படி தான் பார்க்குறேன். பஸ்ஸில் உட்காந்துருக்கோம், பக்கத்தில் உட்காந்து வர முடியாது. கண்டக்டரோட எழுந்து உடனே சண்டை போட்டாங்க. 5 பஸ்ஸு முன்னாடி போயிட்டு என்ன வண்டி ஓட்டுற, ஏன் இவ்வளோ நேரம் இங்கே நிறுத்தின? சாப்பிட்றதுக்கு தானே சாமி சம்பாதிக்கிறோம், சாப்பிடக்கூட வேணான்றியா? வயிற்றுக்கு தானே சம்பாதிக்கிறேன், சாப்பிடக்கூட வேணான்ற, விரட்டணுன்ற. நான் என்ன யோசிச்சுட்டு வரேன்னா, கர்த்தாவே ஸ்தோத்திரம், பொறுமையாக போகிறது பொறுமையாக போட்டோம். ஆபத்து இல்லாமல் போனால் சரிதான். என்ன சத்தம் அடிக்கிறான் போவப்பு. என்ன ஃபோனில் பேசுறது என்ன இன்னும் வரலையா நீ? என்ன வண்டி ஓட்டுறான் அந்த ஆள், கட்டை வண்டி மாட்டி ஓடுற. இது கற்றுக்க, இது எல்லாம் கற்றுக்கிட்டு தான், எல்லாம் உட்காந்துருக்க எல்லாரும் கற்றுக்கிட்டாங்க. இந்த பூமியில் கற்றுக்கொண்டதெல்லாம் முறுமுறுப்பு, அவங்கள பற்றி இவங்களை பற்றி, சபையாரை பற்றி, ஒருவரை பற்றி முறுமுறுப்பு, பெருமை, பொறாமை, இதெல்லாம் யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. இது பிசாசு ஏற்கனவே கற்றுக் கொடுத்துருக்கான். பிசாசின் கையிலிருந்து, பூமியிலிருந்து, இந்த பூமியின் பிடிப்பிலிருந்து, பூமியின் ஆசாபாசங்களிலிருந்து, இந்த பூமியின் தன்மையிலிருந்து, பூமியின் போக்கிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் ஒரு கூட்டம் இருக்கு. அவருடைய வாயில் என்ன இருக்கு? துதி, நன்றி, எல்லாவற்றுக்காக நன்றி ஆண்டவர். இப்போ லேட்டாக போனேன் என்ன, நானும் அப்படி தான் வரேன். ஒரு குறிப்பிட்ட டைமில் இந்த பஸ்ஸு போயிடுச்சுன்னா அந்த பஸ்ஸை பிடிச்சிடலாம்னு தான் வர்றேன் நான். அதுக்கு பிறகு உளுந்தடிச்சு வந்து சேரணும்னா அப்பான்னு வந்து சேர வேண்டியா இருக்கு. ஏன்னா நம்ம எதிர்பார்க்குற நல்ல வண்டி, உட்காந்து போகிறதுக்கு ஒரு வண்டி கிடைக்காம போயிடுச்சுல்ல. அடித்து போட்ட மாதிரி கட்ட வண்டியில் வர்ற மாதிரி வர வேண்டியதாக இருக்குது. என்ன செய்யலாம்? ஸ்தோத்திர ஆண்டவரே, விபத்து இல்லாமல் போகுதில்ல, பொறுமையாக போனாலும் பரவாயில்ல, நன்றி ஆண்டவரே. உங்களுக்குன்னு ஒரு உங்கள் திட்டம் ஒன்று இருக்குது. என் சித்தம் வேண்டாம், உங்கள் சித்தம் ஆகட்டும் ஆண்டவரே. நான் முறுமுறுக்கோ குறை சொல்லவா, கையை உதறிக்கிட்டு சின்னுக்கிட்டு சும்மா என்ன தட்டி பேசுவோம் போல நம்மளை. என்ன சார் போகிறான்னு, சாமி நம்மளை வந்து தொடக்கூடாது, தோளை தட்டியே பேசுவாங்க போல. என்ன சார் நீங்கள் சும்மா வர்றீங்க, நீங்கள் சாமி சும்மா ரம்பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி என்ன சார் சும்மா வர்றீங்க மதன்னு என்ன செய்ய சொல்கிறேன், என்ன இன்னும் ஒரு அடி அடிச்சு கூட நம்மளை பேசுவாங்க போல. அந்த மாதிரி டென்ஷனாக இருக்கும் ஆள். இதெல்லாம் யாரும் கற்றுக் கொடுக்கல. வீடு எப்படி இருக்கு, சூழ்நிலைகள் எப்படி இருக்கும். ஆனால் ஒரு கூட்ட ஜனம் ஒரு புது பாட்டு பாடுது. அது என்னது? எங்கே மீட்கப்பட்ட ஜனங்கள், பூமியிலிருந்து மீட்கப்பட்ட ஜனங்கள் ஒரு புது பாட்டு பாடுகிறார்கள். என்ன பாட்டு? ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி ஆண்டவர், ஒரு முறுமுறுப்பு இல்லை, குறை இல்லை, எதுக்கும் வேணாம் ஆண்டவரே. ஏன் நான் பூமியிலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்டவன். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்ட 44,000 பேரை இருந்தார்களே அல்லாமல், சொல்லுங்க, வேறே ஒருவராலும், சபையில கிறிஸ்துவனிடத்தில் கற்றுக்கொள்ளாத ஒருவராலும் இந்த பாட்டை பாட முடியாது. என்னிடத்தில் கற்றுக்கொள்ள வாங்கன்னு அழைச்சாங்களே, அவரிடத்துல வந்து கற்றுக்கொண்டவர்களால் மட்டும்தான் புதுப்பாட்டு பாட முடியும். சகலமும் நன்மைக்கு எதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்குதுன்னு சொல்றவர்களால் மட்டும்தான் புதுப்பாட்டு பாட முடியும். நன்றி ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு புது வாழ்வுக்கு தான் நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கோம். பிரியமானவர்களே, கேட்ட ஆண்டவருடைய எல்லா வார்த்தைகளுக்காக நானும் என்னுடைய விசுவாசையும் நம்பிக்கையும் சொல்கிறேன். நாம் ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் இப்போ கேட்டது போல, ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் இங்கே ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன் அப்படின்னு எழுதியிருக்குது. மெய்யாகவே நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு அடிமைகளாய் இந்த வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுத்தோம்னா, மெய்யாகவே ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை எல்லா சூழ்நிலையிலும் நம்மை அவருக்கு பிரியமாக நடத்துவார். ஒரு சம்பவத்தை நான் காலையில் படித்து உற்சாகம் அடைஞ்சேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம்
அங்கே 9ஆம் அதிகாரத்தில் நமக்கு சம்பவங்கள் தெரியும். சவுலை தேவன் சந்திக்கிறார். சவுலை சந்தித்த பிறகு சவுலுக்கு பார்வை அடைபிடிக்க அங்கே ஒரு மனுஷனை அனுப்புகிறார். 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். நான் காலையில் படித்தப்போ இப்படி தான் உணர்வுடைய ஆண்டவர்கிட்ட அவர் சொல்கிற முதல் வார்த்தை ஆண்டவரே இதோ உமக்கு அடிமை அடியேன். உடனே பேசுகிறாரு. ஆவியானவர் பேசணுன்னு ஆண்டவர் அடியேன்கிறாரு. உடனே ஆண்டவருடைய ஆவியானவர் அவர்கிட்ட பேசுகிறாரு. அவன் சொல்லி அடியேன் என்றான். அப்பொழுது நீ இப்படி போய் அங்கே சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்போது ஜெபம் பண்ணுகிறான். எப்படி ஆண்டவரே இப்படி இருதயங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர். 15ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அங்கே அருமையான ஒரு வார்த்தை இருக்குது. 15:8. 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்தாவியை தந்திருந்தது போல உங்களுடைய என்னுடைய இருதயங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர். ஆண்டவரே என்னோடய வாழ்க்கையில் நான் ஏதோ நிறைவாக ஆயிட்டுன்னு சொல்லி நான் எண்ணல ஆண்டவரே, எவ்வளோ குறைவாக இருக்கிறேன். ஆகிலும் ஆண்டவரே எனக்கு நீங்கள் விருப்பத்தை தந்து என்னை உங்களுடைய ஆவியினாலே நடத்துங்க ஆண்டவரே. ஆதி அப்போஸ்தலர்களை நடத்துறது போல அனனியாவை பேர் சொல்லி கூப்பிட்டீங்களே. பவுல் அங்கே ஜெபம் பண்ணுகிறான், நீ அங்கே போன்னு சொல்லி அனனியாவுக்கு செய்தி சொல்லி அங்கே போகிற அட்ரஸ் வரைக்கும் சொல்கிறாங்க. நேர் தெரு என்னப்பட்ட தெருவுக்கு நீ போ, அங்கே சவுல் என்னும் பேருள்ள ஒருத்தவன் ஜெபம் பண்ணுகிறான், அவன் இந்த வீட்டில் தங்கியிருக்கிறான், அவனுக்கு போய் நீ ஜெபம் பண்ணுங்கிறாரு. ஆண்டவர் எப்படி நேர்மையாய் நேர்த்தியாய் தமக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுத்த ஜனங்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறாருங்க. இப்படி நம்மளோட வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே ஆண்டவரே நான் எப்பொழுதும் சொல்வதும் செய்வதும் ஒரே மாதிரியாக இருக்கணும். கேட்டது போல் நம் ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் வாழ்கிற நம்முடைய வழியை நாம் ஒவ்வொரு நாளும் சோதித்து பார்க்கணும். ஆண்டவரே நான் உம்முடைய பார்வைக்கு நான் பிரியமாய் வாழ்கிறேனா, இல்லை இந்த உலகத்தார் மனுஷனோடு கூட நான் பிரியமாக இருக்கிறேனா? அந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் படிச்சிங்கன்னா அது சவுல் தன்னுடைய காலமெல்லாம் சீஷர்களை தேடி சீஷரோடே கூட அடைய காலங்களை கழிப்பார். எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளைகளை தேடி தான் போய் தங்கியிருப்பார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 யோவான், அங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். 1 யோவான் புஸ்தகம் 3 யோவான் பக்கம் 333. அங்கே பவுல் ஒரு லெட்டர் எழுதுகிறார் பாருங்க. அருமையான லெட்டர் ஒன்று எழுதுகிறாரு. அதில் ஒரு சில காரியங்கள் இப்படி சொல்லி எழுதுகிறாரு. 331 பக்கம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய உடன் வேலையாளர் ஒரு மனுஷனுக்கு ஒரு சகோதரனுக்கு எழுதுகிறாரு. பிரியமான காயுவுக்கு நான் எழுதுகிறதாவது, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் ஜெபிக்கிறார். அவருக்காக ஜெபம் பண்ணிட்டு சகோதரர் நீ சத்தியத்திலே நடந்து கொள்வாரா என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி நம்மை காண்கிற சகோதரர்களும் தேவனுடைய நாமத்து மேல் விசுவாசமாய் உண்மையாகவே அவர் அப்படி தான் வாழ்கிறார். தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறார். தன்னுடைய வழிகளெல்லாம் நேர்மை உள்ள மனுஷனாக இருக்கிறார். உள்ளதை உள்ளது என்று சொல்லுகிறார். அப்படிங்கிற பெயர் நமக்கு உண்டாகணுங்க. இப்படி மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். இப்படி ஆண்டவருக்கு நான் பிரியமாய் வாழ்கிறது எப்படின்னா, ஆண்டவரே நீங்கள் படைச்ச அந்த பூமியிலே மனுஷனுக்கு முன்பாகவும் நான் நேர்மையாக நடக்கிறேன், உண்மையாக நடக்கிறேன், உங்களுடைய நாமத்தை மையப்படுத்த அவங்களுக்கு நான் பிரியமாக நடக்கிறேன். ஆண்டவர் ஏதோ அவங்கள பிரியப்படுத்தி அவங்களிடத்துலேருந்து எனக்கு ஏதோ வரவு வரணுங்கிற அப்படி நோக்கம் இல்லை. ஆண்டவரே உங்களோட நாமத்திற்கு பிரியமாய் வாழணுமே, சொல்லணுமே, உங்களோட நாமத்தை இந்த மையப்படுத்தணுமேங்கிற ஒரு அந்த ஆண்டவருடைய ஆவியோடு கூட இப்படி வாழும்போது மெய்யாகவே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு அளவில்லாமல் தருவாருங்க. தேவன் தம்மை தேடுகிற ஜனங்கள் உண்டு என்று தான் ஆதியிலிருந்து ஆண்டவர் நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் அங்கே ஒரு மனுஷனை குறித்து நாங்கள் 10ஆம் அதிகாரம் கொர்நேலியுங்கிற மனுஷன், அந்த மனுஷனை குறித்து பரிசுத்த ஆவியானவர் இப்படி பேசும்போது இப்படி எழுதுகிறாரு. அவன் 10ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 10 2ஆம் வசனம்,
அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான்னு சொல்லி அவனை குறித்து ஒரு தலைப்பு சொல்கிறாங்க பரிசுத்த ஆவியானவர். அவன் தன்னுடைய கனவுல ஆண்டவர் பேசின காரியங்களை குறித்து அவனுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அதை விசாரித்து அதை கண்டுபிடிக்கணுங்கிறது, அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவன் யோசிக்கும் போது தேவ ஆவியானவர் அவனோடு கூட பேசி அவனுடைய காரியங்களை விளங்க செய்து, உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்தையிலே எட்டியிருக்கிறது. நீ இப்பொழுது யோப்பா பட்டணத்துக்கு ஒரு ஆள் அனுப்பி அங்கே பேதுருங்கிற மனுஷன் இருப்பான், அவனை போய் கூப்பிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லி அங்கே அனுப்புகிறாரு. இப்படி பேதுருவை கூப்பிட போகும்பொழுது கொர்நேலியு ஆண்டவருடைய ஆவியானவர் சொன்னது போல 3 பேரை அவங்க அனுப்புகிறாரு. 3 பேரை அனுப்பி 7ஆம் வசனத்தில் 3 பேரை அனுப்பி போய் நீங்கள் போய் யோப்பா பட்டணத்துக்கு போய் எங்கள் பேதுருங்கிற ஆளை கூப்பிட்டுட்டு வாங்க, தேவனுடைய மனுஷனை கூப்பிட்டுட்டு வாங்க, நான் ரட்சிக்கப்படும்படிக்கு அந்த தேவனுடைய மனுஷன் என்னோட பேச சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு பிரதேசமாய் தரிசனமானார் சொல்லி விளங்க பண்ணுவார். சொல்லிட்டு காரியங்களை சொல்லிவிட்டு போகும்போது 19ஆம் வசனம் இப்படி காரியங்கள் நடக்கும்போது பேதுருக்கு ஒரு கனவு வருது. கனவு வந்த பிறகு 19ஆம் வசனத்தில் அவங்க வர்றாங்க பேதுருவை தேடிட்டு. பேதுரு அந்த கனவு கண்ட தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர் 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். எப்படி பேதுருட்ட ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க. ஆவியானவர் பேசுகிறாரு, பேதுருவே இதோ 3 பேர் உன்னை வாசலில் தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களினே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன். அருமையாக நான் படிக்கும்போது மிகவும் உற்சாகம் அடைஞ்சேன். ஆண்டவரே, ஒரு மனுஷனை நீங்கள் திருப்பறத்துக்கும் உமக்கு பிரியமான ஒரு மனுஷன் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் சமுதாயத்தில் காட்டி அவனுடைய காரியங்களை அவனுக்கு விளங்க செய்ய பேதுருக்கு ஆண்டவர் செய்தியில் சொல்லிட்டு 22ஆம் வசனம் திரும்ப அவங்க அதே சொல்கிறாங்க பாருங்க. அவன் பேதுருட்ட கொர்நேலியு நாங்கள் வர்றோங்கிறத சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க, அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் யூத ஜனங்கள் எல்லாரும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனாக கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி. ஏதோ அவன் சாதாரண ஆள் இல்லைங்க, என்ன போல நம்ம போல சாதாரண ஒரு கூலிக்காரர்களாக இல்லை. அந்த 100க்கு அதிபதி, 100க்கு அதிபதி பெரிய ஒரு வேலையில் இருக்கிறாரு. நல்ல மனுஷன், நீதிமான், தேவனுக்கு பயப்படுற மனுஷன், யூத ஜனங்கள் எல்லாரும் நல்லவன் என்று சாட்சி பெற்ற ஒரு தேவனுடைய மனுஷன். அவனுடைய கனவை விளக்க சொல்லி ஆண்டவர் பேதுரு அனுப்பும்போது பேதுரு போகிறாரு. சரின்னு கூப்பிட்டு போனவனே பேதுரு நேராக போய் காரியங்களை கேட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அப்பொழுது பேதுரு அவர்களை கூப்பிட்டு உள்ளே அழைச்சி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு மறுநாளிலே கிளம்பி போகிறாங்க. பேதுருவும் மற்ற எல்லாரும் போய் அந்த கொர்நேலியு வீட்டுக்கு போகும்பொழுது பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பேதுரு அந்த கொர்நேலியின் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிற போது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்திலே விழுந்து, எப்படி நான் படிக்கும்போது மிகவும் உற்சாகம் அடைஞ்சேன். ஆண்டவரே, ஒரு மீனவ மனுஷன் பேதுரு, ஒன்றும் படிப்பறிவில்லாத மனுஷன், கொர்நேலியை குறித்து நீங்கள் எழுதும்போது அவன் நீதிமான், உத்தமன், ஆண்டவருக்கு பயந்தவன் சொல்லி 100க்கு அதிபதினு சொல்லி அவனை இவ்வளோ உயர்வாய் ஜனங்களுக்கு அவனை சொல்கிறாங்க. ஆனால் அங்கே பேதுருகிட்ட போகும்போது அந்த 100க்கு அதிபதி தன்னை குறித்து ஒன்றுமே சிந்திக்கலைங்க. ஆண்டவருடைய மனுஷன் வரான்னு சொல்லி பேதுருடைய கால்களிலே அவன் விழுகிறான். இதை நான் படிக்கும்போது எப்படி கண்டுபிடிச்சேன், எனக்கு ஆண்டவரே, ஒரு மனுஷனுக்கு பரிசுத்த ஆவியை நீங்கள் எப்படி தர முடியும்னா தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் எவ்வளவு தன்னை தாழ்த்துகிறான். அவன் தன்னுடைய பணத்தையோ தன்னுடைய மேன்மையையோ தன்னுடைய எந்த வித காரியங்களையும் அவன் உயர்வாக எண்ணாமல் தேவனுடைய மனுஷன் வரும்பொழுது அவனுடைய பாதத்திலே விழுந்து காலில் போய் அவர் விழுகிறாரு. விழுந்த உடனே பேதுரு தேவனுடைய மனுஷன் அவர் சரி நீ விழுன்னு சொல்லி அவன் தன்னை பெருசாக என்னவே இல்லைங்க. பேதுரு அதுக்கு மேலே மிந்திக்கிட்டு உடனே பேதுரு அவன் கையை பிடிச்சி தூக்கி எடுத்து எழுந்துரு, நானும் ஒரு மனுஷன் தானே. இப்படி நாம் சூழ்நிலைகள் மத்தியில் ஆண்டவரே, நான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஏதோ நம்ம முயற்சி பண்ணி வாழவே முடியாது. ஆண்டவரே, என்னிடத்தில் உள்ள தவறுகளை சுட்டி காட்டுங்க. ஏதோ 3 பேர் கூப்பிடும் போது சந்தேகப்படாமல் போகணும்னு சொல்லி இப்படி முகமுகமாக நீங்கள் பேசி உங்களுடைய சீஷர்களை உற்சாகப்படுத்தினீங்களா ஆண்டவரே, என்னையும் உங்களுடைய ஆவியினாலே உற்சாகப்படுத்தி விடுங்க. என்னுடைய இருதயத்தில் தாழ்மைங்கிறது ஏதோ புதுசாக நம்ம ஃபிட் பண்ணுறது இல்லைங்க. தாழ்மைங்கிறது இயற்கையாகவே 100க்கு அதிபதிக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல. தேவனுடைய மனுஷன் பேதுரு வரான்னு சொன்னோடனே இவர் எழுந்து போய் வாசலுக்கு ஓடி போய் அவனுடைய பாதத்தில் விழுகிறாரு. உடனே பேதுரு என்ன சொல்கிறாரு, நானும் உன்னை போல பாடுள்ள மனுஷன் தானே. அவரை விட இவர் தன்னுடைய சூழ்நிலைகள் தன்னுடைய காரியங்களை பெருசாக காட்டுறாரு. காட்டணுன்னு காட்டல, இயற்கை இது. நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் இப்படியாய் அழைத்திருக்காருன்னு சொல்லி அவர் பேசுகிறார் அந்த காரியங்களில். எழுந்துரு, நானும் ஒரு மனுஷன் தானேன்னு சொல்லி
அவனை கூட்டிகிட்டு போய் காரியங்களை தொடர்ந்து பேசி அவனுக்கு தேவனுடைய சத்தியத்தை விளங்க செய்கிறாருங்க. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே தேவனுக்கு பயந்து நீதியை செய்து, ஆண்டவரே நான் விரும்புகிற காரியம் அல்ல ஆண்டவரே, நீங்கள் விரும்புகிறதை நான் செய்யணும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை ஒரு புதிய வாழ்க்கை. பிரசங்கியின் புத்தகம் 1 அதிகாரம் பக்கம் 791. அங்கே பிரசங்கி நிறைய காரியங்களை எழுதிட்டே வராரு. மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான்னு சொல்லிட்டு எல்லாமே வருது, சூரியன் கீழே எல்லாமே நடக்குது, திரும்ப தீ விரிக்கிறது, எல்லாம் போகுது, திரும்பவும் வரும். 7ஆம் வசனம், எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி விழுந்தாலும் சமுத்திரம் நிரம்பாது, தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கே நதிகள் மறுபடியும் திரும்பும், எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, அது மனுஷரால் சொல்லி முடியாது. காண்கிறதுனாலே கண் திருப்தியாகிறதில்லை, கேட்கிறதுனாலே செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை. முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும், சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றுமில்லை. ஒரு நூதனமும் கிடையாதுன்னு சொல்லி பிரசங்கி அவனுடைய ஞானத்துக்கு சொல்கிறாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நமக்கு ஒரு நூதனமான ஒரு வாழ்க்கை, அதுதான் நான் ஆண்டவரே எதிராளியை மன்னிக்கவும், இந்த புதிய வாழ்வு மாட்டுதாங்க நூதனம். ஆண்டவரே இப்படி நான் பல்லுக்கு பல் சொல்லுக்கு சொல் தீமைக்கு தீமை செய்யாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல எனக்கு நீங்கள் கற்றுத்தந்திருக்கீங்களே, என்னை உங்களுடைய ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே, பரிசுத்தாவின் பலத்தினாலே அன்றி உமக்கு பிரியமாய் வாழ்வது கூடாத காரியம். ஆண்டவரே நான் என்னுடைய இதயத்திலே தாழ்மையின் கோலமாய் நீங்கள் வந்தது போல நான் வரணும் ஆண்டவரே. தாழ்மைங்கிறது ஏதோ நம்முடைய பேச்சிலையும் நம்முடைய நடிப்பில் இல்லைங்க, இயற்கையாகவே ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலை மத்தியிலே நான் என்னை தாழ்த்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. உண்மை போல எல்லா சூழ்நிலையும் பிதாவுக்கு பிரியமாய் வாழ்ந்தது போல, பிதா அவருக்கு எனக்கு பிரியமானவன் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு பிரியமாக இருக்குன்னு அவர் சொல்லுவார்னு சொல்லி இயேசு வாழவே இல்லைங்க. தனக்கு அர்ப்பணித்த வாழ்க்கையை அந்த ஞானமில்லாத எத்தனையோ குறைவு உள்ள தாய்க்கும் தகப்பனுக்கும் சகோதரர்களுக்கும் தன்னை கீழ்ப்படுத்தி எத்தனையோ சூழ்நிலை மத்தியிலே ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ்ந்து அவர் வெளியில் வரும்போது அங்கே பிதாவே அவரை உத்தரிக்கிறார், எனக்கு பிரியமான என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கன்னு சொல்லி இப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இயேசு மேல் தங்குனது போல, ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலைகள் மத்தியில் உமக்கு பிரியமாய் வாழணும் ஆண்டவரே, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக இந்த பூமியிலே வாழ எங்களுக்கு உங்களுடைய ஆவியை தாரும், தாழ்மையின் ஆவியை தாரும், எங்களுடைய எல்லா பலவீனத்தையும் மாற்றி உங்களுடைய ஆவியினாலே பலப்படுத்துங்க. நூதனமான ஒரு வாழ்வு கிறிஸ்துவ வாழ்வுங்கிறது இது புதுமையான ஒரு வாழ்வு ஆண்டவரே. இந்த பழைய கட்டுகளிலிருந்து நம்ம விடுதலை ஆகிடணும் ஆண்டவரே. புதிய மனுஷனாய் புதிய சிந்தைகளோனாய் என்னுடைய எண்ணமும் நோக்கமும் ஆண்டவரை உண்மை கனம் பண்ண, உண்மை பிரியப்படுத்த, உண்மை உயர்த்தி விட எனக்கு உதவி செய்யுங்க. அப்படின்னா மெய்யாகவே நம்மை ஆண்டவர் அவருடைய ஆவியினால் நிரப்பி அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நம்மை வாழ தேவன் நமக்கு உதவி செய்வார். கேட்ட எல்லா வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நான் கேட்டது போல, கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. இதை சொல்லுகிறது யார் அப்படின்னா அப்போஸ்தலன் பவுல். ஒரு புது உடன்படிக்கையை ஊழியக்காரனாக இருக்கிற அப்போஸ்தலன் அவர் கண்டுபிடித்த ஒரு பெரிய ஒரு விஷயம், பொக்கிஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய அன்பு மாத்திரம்தான் என்னை நெருக்கி ஏவுது. அது மாத்திரம்தான். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கிற எல்லாருக்கும் அது ஒன்று மாத்திரம்தான் நெருக்கி ஏவும். அதுதான் பிரதானம். இல்லை, அந்த அன்பை கண்டவர்கள் மாத்திரம்தான் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள், தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணித்தவர்கள். தொடர்ந்து அவர் அதை சொல்லும் போது, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்கென்று மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் இந்த வாழ்க்கையை நிதானிக்கிறார். ஒரு டிசைன் பண்ணுகிற, ஒரு பகுத்தறிந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் புது உடன்படிக்கை. அது மாத்திரமல்ல, 17ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் புது சிருஷ்டியாய் புது உடன்படிக்கையின் மனுஷனாய் இருந்தால் பழசு ஒன்றும் அவன்கிட்ட இருக்காது. ஏன் அப்படின்னா, பழசு இந்த புது உடன்படிக்கைக்கு ஒன்றுக்கும் ஒர்க் அவுட் ஆகாது.
நான் பழசுங்கிறத ஒரு அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த வார்த்தையை சொல்ல தகுதியான ஒரு மனுஷன்னு பார்த்தா அந்த வேதத்தில் இப்போ புது உடன்படிக்கையில் பவுல் மாத்திரம்தான். ஏன் அப்படின்னா, பவுல் ஏற்கனவே ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். நியாயப்பிரமாணத்தின்படி, பக்தி வைராக்கியத்தின்படி தன்னை நீதிமானாய் கண்ட ஒரு மனுஷன் அப்படி வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை அவர் கிறிஸ்துவை பார்த்தபொழுது, ஆவியானவரால் நடத்தி ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையிலே வந்தபொழுது, இல்லை நம்ம கேட்டது போல அவருடைய அன்பினால் அவர் பிடிக்கப்பட்ட பொழுது அவர் பழைய வாழ்க்கையை குப்பைன்னு சொல்லிட்டார். அது எனக்கு நஷ்டம்னு சொல்லிட்டார். இப்போ நான் அடைஞ்சிருக்கிற ஒரு வாழ்வு அது எனக்கு லாபம். அதை நாம் கேட்டது போல, யாக்கோபை கேட்டது போல, அது எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்றார். அது எனக்கு ஆசையா இருக்கு, அதனை தொடர விரும்புகிறேன், அதை குறித்தே நான் நிதானிக்கிறேன். ஏதோ புது உடன்படிக்கை குளத்து தண்ணி இல்லை. நான் கேட்டுட்டு இருக்கும்போது அப்படிதான் எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். குளத்துல இருக்கிற தண்ணி ஒரு 10 பேர் குளிச்சா அந்த அழுக்கு அங்கேயே தான் இருக்கும். ஆனால் ஒரு ஆற்றுல போய் ஒரு ஆள் இறங்கி ஒரு எத்தனை பேர் குளிச்சாலும் அந்த அழுக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். புது உடன்படிக்கை தன்னை கழுவிக்கொண்டே 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 வாழுகிற ஒரு மனுஷன். ஆற்றுல குளிக்க வேணும்னா வெளியில் அழுக்கு போகலாம், ஆனால் நித்திய ஜீவ ஊற்று ஆண்டவர் அப்படிதான் அழைக்கிறாங்க. ஓ தாகமா இருக்கிறவர்களே, இந்த புது உடன்படிக்கைக்கு வரக்கூடியவர்களே, என்னை விரும்புகிறவர்களே, என்னிடத்தில் கற்றுக்கொள்கிறவர்களே, என்னை பார்க்க ஆசையாக இருக்கிறவர்களே, நான் ஒன்றுமில்லை என்று என்னிடத்தில் வருகிறவர்களே, என்னிடத்தில் கற்றுக்கொள்ள சீசனை போல உட்கார்கிறவர்களே, உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ ஊற்று ஒன்று புறப்பட்டு போவோம். அதுக்கு நீ ஒண்ணுமே கிரயம் செலுத்த தேவையில்லை, அது இலவசமாய் உனக்கு கிடைக்கும். ஆண்டவர் அப்படி சொல்லிதான் புது உடன்படிக்கை தேவன் நமக்குள்ளே தூக்குகிறார். அது எப்படி இருக்கு அப்படின்னு நான் கேட்டுட்டு இருக்கும்போது, என்னால் முடியாத ஆண்டவரே, ஒரு புது உடன்படிக்கையின் ஒரு மனுஷன் யார் அப்படின்னா, இந்த வாழ்க்கை என்னால் முடியாது. அதை இப்படி சொல்லலாம். புது உடன்படிக்கை ஆண்டவர் சொல்லும் பொழுது, நான் மாத்திரமே செய்வேன், நான் செய்வேன், அப்படிதான் சொல்லி நம்மை ஆண்டவர் அழைத்தார். அப்படி அழைத்து தான் நம்ம அநேக விசுவாச வார்த்தைகளை கேட்டோம். ஏதோ பழசையும் புதுசையும் போட்டு குழப்பக்கூடாது. ஆண்டவர் அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் நமக்குள்ளே விரும்புகிற ஒரு விஷயம் என்னன்னா, ஃப்ரெஷ்ஷு. காலைதோறும் என்னுடைய கிருபை புதுசாக இருக்கு. நேற்றை பார்த்தது போல உன்னை நான் இன்னைக்கு பார்க்கவே இல்லை. நீனும் அதே போல வேற யாரையும் பார்க்கக்கூடாது. இதுதான் புது உடன்படிக்கை. அப்போஸ்தலன் பவுல் அப்படிதான் பார்த்தாங்க. கிறிஸ்துவின் நீதிப்படி சீசர்களை பார்த்தா ஆண்டவர் சீசரோட ஒட்டி இருக்கவே முடியாது. ஆனால் அவருக்காய் பரிசேயர்களையும் அவர்கள் இந்த வேத பாரகர்களையும் அங்கே இருந்த எல்லாரையும் சீசர்களுக்காய் அவர்களை வெறுத்தார். ஆண்டவர் சப்போர்ட் பண்ணாங்க. பூரணம் இல்லாமல் தன்னுடைய மாம்சத்திலே நடக்கிற எல்லாருக்காகவும் ஆண்டவர் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, புது உடன்படிக்கை அப்படி இதை கற்றுக்கிட்டேன், எனக்கு ஒன்று தெரியும், என்னால் ஒன்று முடியும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுனால இல்லை. என்னால் ஒன்று முடியாத ஆண்டவரே, எனக்கு தெரியாது, ஏதோ என்னுடைய காரியத்தில் அப்படி உளர்றேன். அப்படி பேதுரு சொன்னது போல, வாழ்விலும் சாவிலும் காவலிலும் உங்களோட இருப்பேன். அது மாம்சத்தின் பலன், அதுதான் உண்மை. அவர் சொன்னது உண்மைதான். ஆனால் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அவர் தன்னுடைய ஜீவனுக்காய் பயப்படுகிறார். அவ்வளோதான். அதை காரியங்களுக்கு கடவுளை ஏற்றுப்பாங்க. அது ஆண்டவருக்கு தெரியும், நம்மளுடைய இருதயம் தேவனுக்கு தெரியும். அப்படிதான் புது உடன்படிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பயப்படாத, நான் செய்வேன். இப்படிதான் ஆண்டவர் நம்மை ஒரு ஒரு ஊழியக்காரராக இப்படி திருப்புறாங்க. புது உடன்படிக்கை ஊழியக்காரராக. நான் பயந்தேன்னா அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை முடியாது, என்னால் முடியாது. அப்படிதான் நான் செய்வேன்னு ஆண்டவர் அப்படி சொல்லி நம்மை திருப்புறாங்க. அப்படி அந்த அன்பு நம்மை நெருக்கி ஏவுதா, அது மாத்திரம்தான். அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நல்லபடியாய் நம்ம வாழணும், நம்ம ஒரு சாட்சியாய் தைரியமாய் சந்தோஷமாய் நம்ம வாழணும் அப்படின்னா, கிறிஸ்துவின் அன்பு நெருக்காத பட்சத்தில் இந்த வாழ்க்கை சாத்தியமில்லை. வேற எதுவுமே சரி, வெளியிலிருந்து நம்மை உந்தி தள்ளுகிற எதுவுமே நம் முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூற உதவாது. நம்ம இருதயத்திலிருந்து ஒரு விஷயம் நம்மை நெருக்குதே, நம்மை அதை யோசிக்க வைக்குதே, அதை சிந்திக்க வைக்குதே, அதை குறித்தே எப்போதும் நான் நிதானிக்கிறேன்னு சொன்ன பவுல் அப்போஸ்தலரோட அந்த ஆவியோடு நடக்கிற ஒரு வாழ்வு தான் புது. பழைய வாழ்வு ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது, ஒன்றும் ஆகாது. அது நாரும், அது தித்திப்பு கம்மியாக இருக்கும். புது உடன்படிக்கை காரியங்கள் ஆண்டவர் அது டேஸ்ட்டாக இருக்கும். தேவன் அப்படி தான் செய்கிறாங்க. ஏன் புது உடன்படிக்கைகள் வந்து சேரணும், பழசையும் காரியங்கள்லாம் போட்டு குழப்பக்கூடாது, நம்முடைய நீதியினால் நம்ம நம்பக்கூடாது, சுயநீதி மனுஷனாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, புது உடன்படிக்கையிலே ஒருவர் மத்தியஸ்தர் ஒருவர் இருக்கிறார்.
கிறிஸ்து இயேசு துவக்கினாரே, அவர் நமக்கு என்ன செய்கிறார்? நியாயம் தீர்த்துக்கிட்டு இருக்காரா? இப்போ இல்ல, நமக்கு சப்போர்ட் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஒரு உதவியாய் ஒருவர் இருக்கிறார். நம்ம எப்போதுமே அப்படி உள்ளவங்களை தான் நம்ம ஒரு நாடி தேடுவோம். நமக்கு சப்போர்ட் பண்ணுகிறவங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, எனக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார். இதுதான் புது உடன்படிக்கை. ஒரு வார்த்தை வாசிக்கிறோம், கேட்டோம், நம்ம வாசித்தோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம். எபிரேயர் 12:22 நீங்களோ புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களே, புது உடன்படிக்கையின் மக்களே, சரீரமாகிய சபையே, தலையாகிய நான் வந்து திரைச்சிலையை இரண்டாய் கிழித்து பாவத்துக்கும் பரிசுத்தத்திற்கும் ஒரு காரியத்தை முடிவு பண்ணி உங்களை ஏற்றுக்கொண்ட நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நீங்களோ சியோன் மலையின் இடத்திற்கும், 22ஆம் வசனம், ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 ஆயிர தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேராருடைய சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும். சபைங்கிறது பாதுகாப்பான ஒரு இடம். வெளியரங்கமான என்னுடைய சொத்துக்களுக்கோ என்னுடைய சோர்ஸுக்கோ நான் இந்த பூமியில இருக்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பான இடம் இல்லாது, என்னுடைய இருதயத்தையும் எனக்கு உள்ளான மனசலையும் பலப்படுத்துகிற, உற்சாகப்படுத்துகிற, எனக்கு நம்பிக்கை தருகிற, விசுவாசத்திற்கு உண்டான ஒரு பாதுகாப்பான இடம் சபை. சப்போர்ட் பண்ணுகிற இடம், எனக்காய் பரிந்து பேசுகிற இடம், என்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி பரிந்து பேசுகிற ஒரு இடம். அந்த இடத்துக்கு நீங்க வந்து சேர்ந்துருக்கீங்கன்னு சொல்றாங்க. யாவருக்கும் நியாயாதிபதியா இருக்கிற தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியினிடத்திற்கும். ஒரு ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்வு. ஏதோ தேங்கி நிற்கிற தண்ணியில நானும் குளிச்சுட்டு அப்படி அழுக்க சேர்த்து வைக்கிறோம் அல்ல. ஓடுகிற நீரோடையிலே, ஓடுகிற ஆறிலே அப்படி குளிச்சுட்டு என்னை ஃப்ரெஷ் ஆக்கிட்டு அப்படி எழுச்சி வரவனா, அப்படி இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தீங்க. ஒரு புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் ஆபேலின் ரத்தம் என்ன நியாயம் தீர்ங்கன்னு அப்படி பேசுனுச்சே, அப்படி இல்லை, பழி தீர்க்க அல்ல, என்னுடைய நீதிபடி நீயா இல்லை, உனக்காக நான் மரித்து வந்தேனே, நீயா இப்படி இருக்கிறேன்னு என்னை குற்றப்படுத்த அல்ல, எனக்கு சப்போர்ட் பண்ணுகிற ஒரு ஆவி, என்னை தோலை தட்டி கொடுத்து பயப்படாத நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு ஆவி, எனக்காய் பரிந்து பேசுகிற ஒரு நியாயாதிபதி, வழக்காடுகிறவர், இருக்கட்டும் பலன் கொடுக்கணும் என் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர். நான் ஒருவேளை சோர்ந்து போறேன், ஆனா என்னை அடைத்த என் தேவன் ஒருபொழுதும் சோர்ந்து போற. என்ன போலவே உன்னை மாத்துவேன். 1 யோவான்ல 3ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருப்போம். நீ எப்படி இருப்போம்னு எனக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும். அவர் வரும்பொழுது அவர் போலவே நான் அவரை தரிசிப்பேன். இதுதான் என்னுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை யாருக்கு வந்து சேரும் அப்படின்னா, அவருடைய அன்பை பார்த்த ஒரு சின்ன கூட்டத்துக்கு தான். அவருடைய அற்புதத்தை பார்த்த பெரிய கூட்டத்துக்கு அல்ல, நிச்சயமா அல்ல. அவருடைய அன்பை நெருக்கி உள்ளான மனுஷர்களே பலப்படவும், அந்த மகா விசுவாசத்திலே தன்னை காத்துக்கொள்ள மனதாய் இருக்கிற எல்லாருக்கும் அவருடைய அன்பு புரியும். அவருடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக அப்படி மனசு புதுசாகணும். என்னோட அறிவு கெட்டாத அன்பை புரிந்து கொள்ள நான் வல்லவனாய் வளரணும். கிறிஸ்து, இந்த புது உடன்படிக்கை கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள வந்த ஒரு வாழ்க்கை, வேற எதையுமே இல்லை. பவுல் அப்போஸ்தலன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு விஷயத்தை மட்டும் ஆதாயப்படுத்தி கொண்டார். அது கிறிஸ்து மாத்திரம்தான். அந்த ஆதாயப்படுத்தி கொண்டு அவர் அந்திய காலங்களில் முடிக்கும் பொழுது, நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு முடிக்கிறார். ஒரு நல்ல போராட்டத்தை போராடினேன்னு முடிக்கிறார். ஓட்டத்தை நான் சந்தோஷமாய் முடிச்சேன்னு முடிக்கிறார். அப்படிதான் அந்த புது உடன்படிக்கை நமக்கு உள்ளே வந்து துவக்கியிருக்கு. அது நமக்கு உள்ளே இருந்து ஊறுகிற ஜீவ நீரூற்று, அதிலே சந்தோஷமாய் இளைப்பாறுதலாய். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே தமக்கு முன்பாய் ஒரு சந்தோஷம் இருக்குன்னு ஆண்டவர் சொன்னாங்க. அதனால என்னுடைய காரியத்தை எல்லாத்தையும் நான் சகிச்சுக்கிறேன். அவரிடத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கு. அந்த சந்தோஷத்தை பார்க்கும்படிக்க கேட்டோம்ல, 1000-10,000 அழகுள்ளவர்,
எனக்காய் அழகை துறந்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி அப்படி சிலுவையிலே அந்த கேடு அடைந்த தெய்வம். அவர் இப்போ தெய்வமாய் மாத்திரமல்ல, எனக்கு சப்போர்ட் பண்ணுகிற தகப்பனாய், என்னை புரிந்து கொண்ட என் மகனாய் இருக்கிற என்னை புரிந்து கொண்ட அப்பா ஒருவர் எனக்கு இருக்கிறார். அதுதான் சந்தோஷம். நான் வேசி பிள்ளல்ல, என்னை சரியாய் அறிந்த தகப்பன் ஒருவர் இருக்கிறார். அவருடைய வழியிலே என்னை நடக்க ஆவியினால் என்னை நடத்த விரும்புகிறார். புது உடன்படிக்கை அப்படிதான் சொல்லப்பட்டது. இந்த புது உடன்படிக்கையை கண்டடைந்த ஒரு சகோதரி குறித்து நான் வாசிக்கிறேன். நம்ம கேட்டது தான். தொடர்ந்து லூக்கா 1ஆம் அதிகாரம், நான் இதை சொல்லிட்டு போறேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், மரியாள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். புது உடன்படிக்கைக்கு உள்ளே வருகிற எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்ற முதல் வார்த்தை கிருபை பெற்றவர்கள், தேவனுடைய அருளை பெற்றவர்கள். ஒருவன் தேவனுடைய அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான். அப்போஸ்தலன் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இது மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, தேவனுடைய அருள், தேவனுடைய ஆவி உனக்கு வெளிப்படுத்தலனா என்னை நீ சரியா புரிஞ்சிக்கவே முடியாது. அவரை சரியாய் புரிந்து கொள்ளும்படிக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுகிறவரை, நமக்காய் பரிந்து பேசுகிறவரை, எனக்காய் எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தவரை, ஆதி காலம் முதல் எனக்கென்று வைத்திருக்கிறதை நிறைவேற்ற வந்த ஒருவரை நாம் புரிந்து கொள்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வேற எதுவுமே இல்லை. அப்படி புரிந்து கொண்டு அவருடைய அன்பினால் நெருக்கப்பட்டு வருகிற எந்த மனுஷனையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிற கிருபை பெற்றவர்கள், நீங்க வாழ்க. இந்த நாளிலே வந்திருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் வாழ்த்த விரும்புகிற, நீங்க வாழ்க, நீங்க கிருபை பெற்றிருக்கீங்க. என்னுடைய கண்களிலே உங்களுக்கு கிருபை கிடைச்சிருக்கு, அது இலவசமாய் கிடைச்சிருக்கு. அதை குறித்து நீங்க சந்தோஷமா இருங்க, இளைப்பாறுதலா இருங்க, ரம்யமா இருங்க. சொல்லுங்க, நீங்க பெற்ற சந்தோஷத்தை பிறரிடத்தை சொல்லுங்க. ஆண்டவர் அப்படி சொல்லிதான் அழைத்து அப்படி மரியாளை ஆண்டவர் அழைக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், உலக மனுஷருக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சபிக்கப்பட்ட வாழ்விலே இருந்த உன்னை நான் பிரித்து எடுத்தேன். எரேமியாவில் அப்படிதான் வாசிக்கிறோம். தன் கையை நம்பி, மாம்சத்தை நம்பி, சபிக்கப்பட்ட வாழ்வில் இருந்து தேவனை நம்பி என்னுடைய ஜனமாய் வந்த உன்னை நான் பாக்கியவான் என்று உன்னை பிரித்தெடுத்தேன். இப்ப நீ பாவி இல்லை, நீ பரிசுத்தவான். அதுதான் உனக்கு பலன், நித்திய ஜீவனை நான் கொடுப்பேன். அதுதான் நான் கொடுக்க போறேன். அது உன்னுடைய முடிவு. ஆண்டவர் அப்படி சொல்லிதான் நம்மளை அழைக்கிறார். அவளோ அவனை கண்டு இந்த வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தால், கிறிஸ்தவ வாழ்க்கை எப்போதும் சிந்தித்து அப்படி யோசிச்சு செல்லும் செலவை கணக்கு பார்த்து தேவனிடத்தில் போகிற ஒரு வாழ்வு. ஏதோ ஏனதானு அப்படி கூட்டத்தில் நின்று அப்படி அடிச்சுட்டு நம்மளும் சேர்ந்து போயிடுவோம் அப்படிலாம் இல்லை. ஒருவேளை போற மாதிரி இருக்கும், ஆனா நம்ம அங்கதான் இருப்போம். நம்மளை தாண்டி போயிட்டே இருப்பாங்க. கியூ என்னைக்குமே போயிட்டே இருக்கும். நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். எதுலையுமே சரி, எந்த ஒரு கூட்டத்தில் எங்கேயோ ஒரு ரேஷன் கடையா இருக்கலாம், ஒரு சினிமா தேட்டர், எங்கேயோ ஒரு கியூ ஒன்று நின்றுட்டே இருக்கும். கியூ 100 பேர் நிற்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. அவங்க ஒருவேளை லேட் ஆகலாம், ஆனால் கியூ போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த கூட்டத்தின் முன்னாடி ஒரு 15 பேர் 20 பேர் நிற்பாங்க. அவங்க என்ன ஏன் தெரியுமா நிற்பாங்க? அங்கே உள்ள இருக்காருல, அவரை எனக்கு தெரியும், என்னால் ஒன்று முடியும், நான் யார் தெரியுமா, நான் விஐபி, நான் சீனியர். நம்முடைய அலட்சியத்துக்கும் நம்முடைய காரியத்திற்கும் ஏதோ ஒரு காரணம் நம்ம தடுத்துக்கிட்டே தான் இருக்கு. முந்தினோர் அனைவர் பிந்தினோராயும், பிந்தினோர் அனைவர் முந்தினோராயும் ஆண்டவர் சாமத்தில் போயிட்டே இருப்பாங்க. பரிசேயர்கள் எல்லா நீதியும் தெரிந்தவர்கள், இயேசு மாத்திரம் தெரியாதவர்கள் அது உள்ளே போக முடியல. பாவியிலும் முழுக்க பாவியா இருந்து இயேசு மாத்திரம் எனக்கு தெரியும்னு சொன்னவங்க அதுல ஃபர்ஸ்ட் இருப்பாங்கன்னு ஆண்டவர் சொல்றாங்க. அப்படிதான் தேவனுடைய ராஜ்யம், புது உடன்படிக்கை அப்படிதான் ஆண்டவர் சொல்லி சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே மரியாதை எப்படிப்பட்டதோன்னு கலங்கி இருக்கும்போது தேவதூதன் அவளை நோக்கி, பயப்படாதே மரியாளே, பயப்படாதே, தேவனிடத்தில் நீர் கிருபை பெற்றார் ஆண்டவர் சொல்லி அப்படிதான் நடத்துறாங்க. 31ஆம் வசனத்துல 34ல, அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்,
இந்த புது வாழ்வு பரிசுத்தமாய் இருக்கிற வாழ்வு எனக்குள்ளே எப்படி வரும்? நான் பாவி ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவதூதன் அவருக்கு பிரயோஜனமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஒரு நிழல் உனக்கு வரும். வெயில்ல காஞ்சதெல்லாம் போதும், உனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுகிற ஒரு குளிர்ச்சியான ஒரு நிழல் உனக்கு வரும். அப்படின்னா ஏதோ வெளியில நிழலை தேடி அப்படி இல்லை, இருதயத்திலே ஒரு சமாதானம் வரும், யாரும் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷம் வரும். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு சந்தோஷம், அதை நான் தருவேன். ஆண்டவர் அப்படி சொல்லி தான் நடத்துறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்ன நினைச்சோம்னா புசிப்பும் குடிப்பும் தான் வாழ்வுன்னு நடந்தோம். இல்லை, ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஒரு சந்தோஷம் அப்படி வந்து உன்னதமானவருடைய பலன் உண்மையில் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தமாக இருக்கும். நான் கேட்டோம்ல, அது லாபம். அப்போது தேவனுடைய குமாரன் உனக்குள்ளே நீ பெற்றெடுப்பாயின்னு சொன்னான். எல்லாத்தையும் கேட்டுட்டு மரியாள் 37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்றார். இந்த தூதன் ஆண்டவர் சொல்றாங்க, என்னால முடியாது ஒன்றுமில்லை. உனக்கு எவ்வளவு கேள்விகள் எது வேணாலும் இருக்கலாம், அதை என்னுடைய பாதத்தில் வை. என்னால முடியாது ஒன்றுமில்லை என்று சொல்லி புது உடன்படிக்கையை நமக்கு உள்ளே துவக்க வந்த கிறிஸ்து. ஒருவன் புது சிருஷ்டியா இருந்தால் பழசு எல்லாம் ஒழிஞ்சு போயிடணும். இந்த பழசையும் புதுசையும் போட்டு குழப்புறதுனால தான் நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் தேவனுக்கு பிரியமாய், துதியிலே கேட்டது போல ஒரு சுகந்த வாசனையாய், அவர் ஏற்றுக்கொள்கிற ஒரு தித்திப்பாய் சந்தோஷமா இல்லாத ஒரு காரணம் என்னன்னா, நானும் அதில் கொஞ்சம் கலக்க பார்க்குறேன். ஜென்ம சுபாவம் வந்து சேர பார்க்குது, என்னுடைய பாரம்பரியம் வந்து பார்க்குது, நான் யார் தெரியுமான்னு வந்து பார்க்குது, நான் என்னுடைய சீனியர் என்னான்னு வந்து பார்க்குது. அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் ஒருபோதும் இல்லை. ஆண்டவர் நம்மை அப்படிதான் தெரிந்து கொண்டார். நம்முடைய இருதயத்தை புதிதாக்கும்படிக்கு ஒரு புத்தியுள்ள ஆராதனை அவரை செய்யணும். அப்படின்னா ஜீவ பலியாய் தன்னை ஒப்புக் கொடுக்கணும். எனக்கு உடையது எல்லாத்தையும் தேவனுக்கு கொடுத்தாலும் அது புது உடன்படிக்கை அல்ல. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரன் தனக்கு உண்டானதை அல்ல, தன்னையே தருபவன். அப்படிதான் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். அதற்கு மரியாள், தேவனால கூடாத காரியம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், உன்னால முடியாதுதான், நீ சொன்னது எல்லாம் உண்மைதான், உன்னால முடியாது, நிச்சயமா முடியாது, நான் ஒரு பலனை தருவேன், நான் ஒரு சப்போர்ட் கொடுப்பேன், ஒரு பவர் கொடுப்பேன், உனக்கு ஒரு சப்போர்ட் கொடுப்பேன், நீ பயப்படாத, உன் மேல நான் கிருபையா இருக்கிறேன், உன்னை வாழ்க என்று வாழ்த்த நான் வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லி அப்படிதான் சொல்றாங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, தேவனிடத்தில் அடிமையாய் வருகிற யாவரும் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள். அவருடைய நீதியையும் அவருடைய சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறவர்கள். ஏசாயாவில் அப்பம் இல்லாததற்காக ஏன் பிரயாசப்படுறீங்க, உங்களை ஒரு விஷயம் திருப்தி செய்யல, அதற்காக ஏன் வேஸ்டா செலவு பண்றீங்க, இடத்தில் வாங்க கத்துக்குங்க அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவரை நாம் கற்றுக்கொள்ளும்படிக்கு பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவரை கற்றுக்கொண்டு இது மரியாள் வந்தது போல ஆண்டவருக்கு அடிமை. அதனால தான் அவர் வார்த்தை சொல்கிறார், தேவனுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுது. அதுக்கு முன்னாடி ஒரு அன்பு நெருக்கி ஏவுனுச்சு, அது எல்லாத்தையும் அவர் தூக்கி ஓரமாக போட்டுட்டார். சுயநிதி உடையவனாய், மனுஷனை நியாயம் தீர்க்கிறவனாய், மனுஷனை கட்டி இழுக்கிறவனாய், எல்லார் மேலும் விரல் நீட்டுகிறவனாய் இருந்துச்சு. இப்போ எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளவனாய் பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்துவை பார்த்து ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கைக்கு உள்ளே வந்தபோது அவர் சொல்லுகிறார், எல்லாருக்காகவும் எல்லாம் போல நான் நடக்கிறேன். ஏன் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாரும் அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னை நான் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் விடுறேன். இந்த வாழ்க்கை எனக்கு ஆசையாக இருக்குங்க. அது ஏதோ அப்படி சிங்காசனத்தில் உட்கார்ந்து அல்ல, அவர் உபத்திரவத்தின் மத்தியிலும் சிறை சேதத்திலையும் அவர் கப்பல் காரியங்கள் எல்லாத்திலையும் ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலன் ஒரு வாழ்க்கையை நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். இதை நான் ஆசையாய் தொடர்கிறேன்னு சொல்றார். பின்னானவளை மறந்து முன்னானவளை நோக்கி கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ, ஒரு மனுஷன் பிடிக்கப்பட்டது அவருடைய அன்பினால் மாத்திரம்தான், வேற எதுனால அல்ல. எனக்கு கொடுத்த ஆரோக்கியத்தினால் நான் இயேசு விட்டு போயிருந்தேன்னா அது கொஞ்ச நாள் தான். எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் விட்டுடுவேன். எனக்கு கொடுத்துருக்க செல்வத்தினாலோ எனக்கு ஏதோ ஒரு காரியத்தினால் நான் வந்தது ஒருவேளை ஆரம்பம் அப்படி இருக்கலாம், ஆனால் அது அனுபவமாகி அது நம்முடைய வாழ்க்கையாக மாறணும். அதையே பிடிச்சிட்டு கூடாது. ஆண்டவர் அப்படி சொல்லியா நம்மை புது உடன்படிக்கை ஊழியக்காரர்களாய்
அவர் நான் மத்தியஸ்தராக இருக்கிறேன், நீ பயப்படாத, உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு இந்த நாளிலேயும் ஆண்டவர் நம்மை அறைகூவலிட்டு அவர் பக்கமாய் திருப்ப விரும்புகிறார். நாம் திரும்பி அவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். அந்த அன்பு தொடர்ந்து நம்மை நெருக்கி ஏவட்டும். அவருடைய நாமம் மையப்படட்டும். ஆமென்.